ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீக் தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். குரூப் 2 இப்போ கம்மிங் வரப்போகுது. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரெகுலராக இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி பார்த்துடலாம். ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் இனிமேல் டெய்லியும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன் சோர்ஸ்னால், ஜஸ்ட் ஒன்லி நியூஸ் பேப்பர் அண்ட் எடிட்டோரியல் செக்ஷனில் நான் எடுத்திருக்கேன். தினமணி பேப்பரும் இந்து தமிழ் திசை பேப்பர், இந்த 2 பேப்பர்லேருந்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் வியூவாக நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஒரு 60 ஸ்லைடு இருக்குது இந்த 1 வீக், இந்த 7 டேஸ்க்கு வந்து ஃப்ரம் சண்டே டு டுடே 19 இன்னைக்கு வரைக்கும், 13லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக், சில இமேஜஸ் சில ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடுறேன், 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். ஏன்னா நான் 2 பேப்பர்லேருந்து எடுத்தேன். ஸோ இங்கே இல்லாத டேட்டா இன்னொரு நியூஸ் பேப்பரில் இருக்கும். ஸோ அது மாதிரி சேம் டேட்டாவே தான் ரிப்பீட்டடாக ஆகும் சிலது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டாக வைக்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் ஸ்டார்டிங் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உலக பாரம்பரிய சின்னமானது செஞ்சிக்கோட்டை. ஸோ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டையை வந்து யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாரிஸில் நடந்த யுனெஸ்கோ கூட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரத்தில் இருக்குது. செஞ்சிக்கோட்டை வந்து யாருடைய அரசாட்சி கீழே இருந்தது பார்த்தோன்னா, மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் இராணுவ தளங்களாக இருந்தது. சரிங்களா? ஸோ செஞ்சிக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட, மராத்தியர்களுக்கு சிவாஜி அரசரோட ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது, கிழக்கின் ட்ராய் என அறியப்படும் செஞ்சிக்கோட்டை இந்தியாவில் உள்ள மராட்டிய இராணுவ தளங்களின் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ கிழக்கின் ட்ராய், நம்ம இது எக்ஸாம் பாயிண்டில் இவ்வளோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிழக்கின் ட்ராய் அப்படின்னா செஞ்சிக்கோட்டை, உலக பாரம்பரியமாக ரீசெண்டாக இப்போது செஞ்சிக்கோட்டையை பண்ணியிருக்காங்க. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். உலக பாரம்பரிய, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. ஸோ ஆக்சுவலாக மொத்தம் எத்தனை பண்ணியிருக்காங்க, இதான் இன்னொரு ஸ்லைட் சொன்னேன் நான். ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அனதர் நியூஸ் பேப்பர். ஓகே, இங்கே என்ன அடிஷ்னல் டீட்டெயில் நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, டோட்டலாக எத்தனை கோட்டைகள் வந்து யுனெஸ்கோ வந்து நம்ம பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த டேட்டா தான் இந்த கட்டில் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 11 மராட்டிய கோட்டைகளை வந்து மொத்தம் இந்த வாட்டி யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 11மே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 11 கோட்டைகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சிக்கோட்டை என மொத்தம் 12 கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசு பரிந்துரை செய்திருந்தது. பாரிஸ் நகரில் 47வது உலக பாரம்பரிய சின்னம். ஸோ பாரிஸ் நகரில் வந்து 47th இந்த உலக பாரம்பரிய சின்னமாக எது இருக்கணும்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் மொத்தம் 12 கோட்டைகள், சரிங்களா, இந்த வாட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 11 வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறது, ரிமைனிங் 1 வந்து தமிழ்நாட்டில். மொத்தம் 12 கோட்டையை வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டா இந்த பேப்பரில் இருக்குது. மொத்தம் எத்தனை கோட்டைகள், அதுக்காக தான் இந்த கட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், இது வந்து இஸ்ரோ பற்றின ஒரு இது. விண்ணுக்கும் மனிதர்கள் பயணிக்கும் சுகன்யான் திட்டத்திற்கு ராக்கெட் டிசம்பரில் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? ஸோ வந்து ஸ்பேஸ்க்கு வந்து மனிதர்களை அனுப்ப போகிறாங்க, விண்வெளிக்கு. அந்த திட்டத்துக்கு பேர் வந்து சுகன்யான் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சோதனை வந்து வர டிசம்பரில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா, இங்கே கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இத்திட்டம் 2012 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த சுகன்யான் திட்டம் இது கேட்பாங்க நமக்கு, எப்போ வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2012 ஆகஸ்ட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு. வேறு எது இதில் கொஸ்டினை கேட்கலாம், இஸ்ரோ தலைவர் நேம் நமக்கு கேட்கலாம். ஸோ இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த சுகன்யான் திட்டம் எப்போ வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னா, பரிசோதனை வந்து
2027ஆம் ஆண்டு மனிதருடன், இந்த சுகன்யான் அப்படின்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம், சரிங்களா. ஸோ 2027ஆம் ஆண்டு மனிதருடன் ராக்கெட் அனுப்பப்படும், சரிங்களா. ஸோ 2027 விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் சுகன்யான் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பள்ளி வகுப்பறைகள், இது வந்து ஒரு கவர்மெண்ட் இது. ஸோ பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவில் இருக்கைகள் கேரளாவை தொடர்ந்து தமிழகத்தில் அமலாகிறது, சரிங்களா. ஸ்கூல்லலாம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஷேப்பில், சரிங்களா, அது ஒரு வடிவத்தில் இருக்கைகள் இருக்கணும், சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்கூல் ரிலேட்டடானது. ஸோ அது எங்கேருந்து வந்திருக்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 3rd காலமில். கேரளாவில் வெளியான சனார்த்தி ஸ்ரீகுட்டன் எனும் படத்தில் பள்ளி வகுப்பறையில் அரை வட்ட வடிவில் இருக்கைகள் போடப்பட்ட ஆசிரியர்கள் பாடம் நடத்த வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. ஸோ ஒரு மூவியில் வந்து இருந்தது கேரளாவில். ஸோ கேரளா கவர்மெண்ட் அதை அமல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயும் வடிவில் இருக்கைகள் வந்து இருக்கிற மாதிரி செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உட்காரும் போது வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நல்லா வந்து அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு இலக்கண வடிகள் இருந்தது. ஸோ அதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பண்பு எனப்படுவது பாடறிந்தி ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை என்கிறது கலித்தொகை. ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு கூட நமக்கு தமிழில் வந்து கேட்பாங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக குரூப் 4 பற்றி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதனால் இது கலித்தொகையில் இருக்கிற லைன், அதனால் அதை கட் பண்ணி வச்சேன், சரிங்களா. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை சிராமை என்கிறது கலித்தொகை. அதனுடைய ஆசிரியர் வந்து நல்லாத்தனார். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ சேம் தான். நெக்ஸ்ட் இது அதே செஞ்சிக்கோட்டை டீட்டெயில். இதில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் சேம் டீட்டெயில் தான். ஸோ அந்த பேப்பர் வந்து இந்து தமிழ் திசை, இது வந்து தினமணி பேப்பர். ஸோ எல்லாமே முன்னாடி சொல்லிட்டேன். சேம் டேட்டா தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது பாருங்கள் கீழே. சென்ட்ரா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் உலக பாரம்பரிய ஒரு 47வது ஒரு கூட்டம் அது, சரிங்களா. அது கூட்டம் நம்பர் கூட கேட்கலாம். எத்தனாவது வந்து மாநாடு நடந்தது, எத்தனாவது மாநாட்டில் வந்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 47th, சரிங்களா. ஸோ வேறு எதுவும் டீட்டெயில் இல்லை. ஸோ அந்த கோட்டையை வந்து யார் யார் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்றது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ 13ஆம் நூற்றாண்டில் யார் ஆட்சி செய்தது? கோனார் வம்சத்தினர் கட்ட தொடங்கின. இதை கட்டினது யாருன்னா கோனார் வம்சம், செஞ்சிக்கோட்டையை கட்டினவங்க. சோழர்கள் வந்து எப்போ ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா கிபி 871 முதல் 907ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தனர். பாண்டியர்கள் வந்து எப்போ ஆட்சி செஞ்சாங்க? கல்வெட்டுகள் வந்து கூறுது 13ஆம் நூற்றாண்டில் விஜயநகர். ஸோ நிறைய ஆட்சியாளர்கள் அந்த செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும், சரிங்களா. கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி மராத்தியர்கிட்ட இது போயிருக்கு. ஸோ 1968க்கு பிறகு இக்கோட்டை கர்நாடக நவாப்பிற்கு கைக்கு வந்தது. அவர்கள் 1970 வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் இழந்தனர். இறுதியாக ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ரெஞ்சு கிட்ட போயிருக்கு. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்திருக்கும், ஆங்கிலேயர்கிட்ட வந்திருக்கும். ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து எப்போ இது செஞ்சிக்கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா 1761, சரிங்களா. ஸோ 1921ஆம் ஆண்டில் இது ஒரு தேசிய நினைவு சின்னம் என அறிவிக்கப்பட்டு தொழில் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், இங்கே லாஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சரிங்களா. ஸோ 1921ஆம் ஆண்டில் ஒரு தேசிய சின்னமாக எப்போ வந்து செஞ்சிக்கோட்டையை வந்து அறிவித்தாங்க அப்படின்னா 1921. இங்கே ரைட் சைடு இருக்கிற பாக்ஸில் கிழக்கின் ட்ராய், இது ஆல்ரெடி சொல்லிட்டு கிழக்கின் ட்ராய்னு வந்து நம்ம சிஎம் சார் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பாலிட்டி சம்மந்தப்பட்ட சிஏ. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வந்து இப்போது நம்ம அந்த வேர்டு வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் என்ன கண்டென்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய ஆர்டிக்கல் நம்பர் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும், சரிங்களா. ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள் 129 129வது திருத்தம். இதை மட்டும் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா. மக்களவை, மாநிலங்களவை மற்றும் யூனியன் பிரதேச பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் நம்ம எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா, யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த 3 இடத்துக்குமே ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிறாங்க. அதுக்காக ஒரு மசோதா போட்டுட்டு அதை வந்து ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சரிங்களா. அதனுடைய நம்ம முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் வியூ வந்து அதனுடைய அரசமைப்பு சட்டம் திருத்தம் தான் நமக்கு தேவை. ஸோ அது வந்து 129 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சேன். ஸோ இதில் நமக்கு தேவையான டேட்டா மட்டும் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் பாருங்கள், வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த 2022 தொடங்கப்பட்டது. ஸோ மத்திய மாநில
அரசின் பல்வேறு அமைச்சர்கள் துறைங்க பொதுத்துறை நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கும் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து மோடி அவர்கள் அறிவித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு. சரிங்களா. ஸோ இப்போது இந்த வருஷம் அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து மொத்தம் எத்தனை பேருக்கு பணி ஆணை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 51,000 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனாவது வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்னா 16வது வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரோஜ்கர் மேளா. சரிங்களா. அந்த வேர்டு கொடுத்துட்டு கூட அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதுக்கு நேம் வந்து வேலைவாய்ப்பு முகாம் ரோஜ்கர் மேளா. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க. ஸோ நம்மளுடைய திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிக்கிறதுக்காக முயற்சியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தீவிரம் காட்டுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். திருக்குறளுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற தலைப்பில் கவிஞர் வைரமுத்து உரை எழுதியுள்ளார். ஸோ திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வைரமுத்து சார் வந்து அதுக்கான என்ன உரை எழுதியிருக்கான்னு பாருங்கள். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை, அவர் நேமே அதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ நம்ம கண்டிப்பாக இது கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒரு தலைப்பில் அவர் வந்து உரை எழுதியிருக்காரு. ஸோ இங்கே ரைட் சைட் பாருங்கள், இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் திருக்குறளில் மொத்தம் எத்தனை பேர் வந்து உரை எழுதியிருக்காங்கன்னா 850 பேருக்கு மேற்பட்டோம். 850 மெம்பர்ஸ்க்கு மேலே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. சுமான்ஷா சுக்லா பூமிக்கு திரும்பவும் பயணம். ஸோ சுமான்ஷா சுக்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாசா இஸ்ரோ ஸ்பேஸ்ஷிப்பில் போயிட்டு வந்தாங்க. ஒரு இந்திய விண்வெளி வீரர் அமெரிக்காவில் இருக்கிற நாசா மூலயமா விண்வெளிக்கு ஒரு ஆய்வுக்காக போயிட்டு வந்தாங்க. சரிங்களா. அவர் எந்த திட்டத்தின் கீழ் போனாங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணி ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ். அந்த திட்டத்துக்கு பேர் ஆக்சியம் 4. சரிங்களா. அவங்க என்னென்ன வந்து சோதனை செஞ்சாங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். உயிரி மருத்துவ அறிவியல், நரம்பணுவியல், வேளாண்மை, விண்வெளி தொழில்நுட்பம் என பல்வேறு பரிணாமங்களில் 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் மேற்கொண்டனர். ஸோ அங்கே போயிட்டு ஸ்பேஸில் இந்த சில டெஸ்டஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடந்த 1884ஆம் ஆண்டு விண்வெளிக்கு பயணித்த முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு போன ஃபஸ்ட்டு நபர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. அவர் எந்த ஆண்டு போனார் அப்படின்னா 1984. இந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் போனார். செகண்டு சுமான்ஷா சுக்லா தான் போயிருக்காரு. சரிங்களா. அப்போ ராகேஷ் சர்மா போகும்போது அவர்கிட்ட கொஷின் கேட்குறாங்க, உலகிலே சிறந்தது எது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா. அதுக்கு வந்து சாரே சகான்சே அச்சா என்ற புகழ்பெற்ற இந்தி வார்த்தைகளை நினைவுபடுத்தி இன்றும் விண்வெளியிலிருந்து இந்தியா சிறந்ததாக தெரிகிறது என்று சுக்லா கூறினார். ஸோ அவர் வந்து விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா. புகழ்பெற்ற சாரே ஜஹான்சே அச்சா அப்படின்னு ராகேஷ் சர்மா சொன்னது வந்து இன்னைக்கு வந்து அந்த சுமான்ஷா சுக்லா வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு. இந்தியா வந்து விண்வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக தெரியுது, சிறந்ததாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரோனா இன்ஃப்ளூயன்ஸோ பரிசோதனைகள் இனி அரசு மருத்துவமனைகளில் புதிய நடைமுறை. சரிங்களா. ஸோ அந்த கரோனா இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக புதுசாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவம் புதுசாக வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கான டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். அரசு மருத்துவமனைகளில் கரோனா இன்ஃப்ளூயன்ஸா நுரையீரல் தொற்று பாதிப்புகளை ஒற்றை பரிசோதனையில் கண்டறியும் புதிய நடைமுறை விரைவில் அமலாக உள்ளது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைமு நம்மளுடைய சாம்பிள் எடுத்தாங்க, பிளட் சாம்பிள் எடுத்தாங்க அப்படின்னா 5 தொற்று நோய்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கரோனா இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது வந்து இன்க்ளூட் ஆகுது. ரிமைனிங் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த ரைட் சைடு எதுக்கு 5 வகை தொற்று நோய்கள். ஸோ ஒரே டைமில் 5 வகையான தொற்று நோய்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் வந்து இதனுடைய கண்டென்ட். ஸோ அதுக்கான என்ன எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் RT-PCR எனப்படும் மருத்துவ உபகரணங்களை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் RT-PCR எனப்படும் மருத்துவ உபகரணம். ஸோ இந்த சிஸ்டம், இந்த கருவியை யூஸ் பண்ணி தான் மல்டிப்ளெக்ஸ் RT-PCR யூஸ் பண்ணி தான் 5 வகையான நோய் தொற்றுவை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா. 5 வகை. எத்தனை வகையான தொற்று நோய்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த ரீசெண்டாக நிபா வைரஸ் வந்து
ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கேரளாலலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நிபா வைரஸ் எப்போ வந்துச்சு, எங்கே கண்டுபிடிச்சாங்க, அது அந்த கீ தான் இங்கே எழுதியிருக்கேன். முதலாக 1998ஆம் ஆண்டு நிபா வைரஸ் பரவல் பாதிப்பு மலேசியா நாட்டில் பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட பன்றிகளிடமிருந்து பரவியது. ஸோ பன்றிகளிலிருந்து மலேசியாவில் 1998ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு இந்த நிபா வைரஸ் வந்து பரவச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எங்கே வந்ததுன்னா மலேசியா, பன்றிகளிலிருந்து பண்ணை. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 15 நமக்கு தெரியும் திரு காமராசர் அவர்கள் பிறந்த நாள். ஸோ அந்த டேட்டில் வந்து நம்மளுடைய சிஎம் சார் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வச்சார். சரிங்களா, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த நகராட்சி இதெல்லாம் கேட்பாங்க, எந்த பிளேஸ் கேட்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதே தான் வரும். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், கூக்கூரில் பழமையான ஆசிரியரும் கல்வெட்டுகள் கண்டுபிடிப்பு. ஸோ இது கல்வெட்டு அகழ்வாய்வு சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த ஊர், என்ன டிஸ்ட்ரிக் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் கூகூரில், சரிங்களா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கூகூரில் பழமையான ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனை வருஷம், 700 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் பழமையான ஆசிரியம் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட், விம்பிள்டன் சின்ன சாம்பியன். ஓகேங்களா, இவர் ஃபஸ்ட்டு இட்டாலியன்லே இவர் தான் வந்து விம்பிள்டன் சாம்பியன். இட்டாலியன் கண்ட்ரியில் இவர் தான் முதல்ல விம்பிள்டன் கப்பு இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. சரிங்களா, சின்ன சாம்பியன் கோப்பை வென்ற விம்பிள்டன் வென்ற முதல் இத்தாலிய வீரராக ஒரு வரலாறு படுத்திருக்காராம். இட்டாலியில் இது வரைக்கும் இந்த விம்பிள்டன் யாருமே அடித்ததில்லை, இவர் தான் ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஸோ இம்பார்ட்டன்ட், சின்ன சாம்பியன். நெக்ஸ்ட், இது ஒரு அப்பாயின்மெண்ட் கொஸ்டின். ஸோ இது நாட் ஃபார் ஓன்லி குரூப் 4 டிஎன்பிசிக்கு மட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. தமிழ்நாடு லெவலில் இல்லை இந்தியா லெவலில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் நடக்கிற எக்ஸாமுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பேங்க் எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் பேங்க் எக்ஸாமில் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா, எல்ஐசி புதிய நிர்வாக இயக்குனர் ஆர் துரைசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ எல்ஐசிக்கு வந்து புதுசாக வந்து ஒரு நிர்வாக இயக்குனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நேம் வந்து திரு ஆர் துரைசாமி அவர்கள். நெக்ஸ்ட், ஓகே, இதுதான் இப்போ முன்னாடி பார்த்தோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் வந்து முன்னாடி சொன்னேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட குறைகளை வந்து எதாவது தெரிவித்தோம் அப்படின்னா மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும். சரிங்களா, எத்தனை நாட்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, 45 days. இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பிளேஸு, டேட்டு, என்ன டே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதுவும் அப்பாயின்மெண்ட். இப்போ எப்படி எல்ஐசிக்கு நம்ம பார்த்தோம் திரு துரைசாமி அவர்கள், அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவாஸ்தவா அப்படின்னு ஒருத்தர் நியமிச்சு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, திரு எம் ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். ஓகே, அப்புறம் இதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ கோவா, ஹரியானா, லடாக் புதிய ஆளுநர்கள் நியமனம். ஸோ இந்த 3 பிளேஸ்க்கு வந்து ஆளுநர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ கோவாக்கு யார் மாநில ஆளுநராக புதுசாக நியமிச்சிருக்காங்கன்னா அசோக் கஜபதி ராஜு. ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அசோக் கஜபதி ராஜு. இவர் தான் வந்து கோவாவுடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்புறம் இங்கே ஹரியானாவுக்கு வந்து யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அஷிம் குமார் கோஷ். 2வது இமேஜில் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்திங்கன்னா அஷிம் குமார் கோஷ் வந்து ஹரியானா. ஓகே, 3வது லடாக் யூனியன் பிரதேசம். லடாக் வந்து திரு கவிந்தர் குப்தா அவர்கள் லடாக்குக்கு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா, ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து கோவா அசோக் கஜபதி ராஜு, நெக்ஸ்ட் வந்து ஹரியானா அஷிம் குமார் கோஷ், நெக்ஸ்ட் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து கவிந்தர் குப்தா வந்து புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஒளியை விட 8 மடங்கு வேகம் சென்று தாக்கும் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ ஒளியை விட நம்ம பேசுகிறோம் இல்லையா, சவுண்டை விட 8 மடங்கு வேகம், அதை விட ஸ்பீடாக போகும். சரிங்களா, அதை விட ஸ்பீடாக போகிற புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஜஸ்ட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்ரிவேஷன் இருந்தது, அதனால் இதை நான் நோட் பண்ணி வச்சேன்.
ஏன்னா நமக்கு நிறையா வந்து அப்ரிவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதனோட ET-LDHCM அப்படின்னா இந்த ஹைப்பர்சோனிக்கோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் இங்கே இருக்குது. எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி லாங் டூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். ஸோ இந்த மிசைலோட நம்மளுடைய அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் ET-LDHCM. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு வேகமாக இருக்கும். ஸோ எத்தனை மடங்கு வேகம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்புறம் இதனோட டிஸ்டன்ஸும் கேட்பாங்க. 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஸ்பீடு. ஸோ மணிக்கு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகும். அந்தளவுக்கு ஸ்பீடாக போகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இது யார் வச்சுருந்தாங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, சைனா கிட்ட மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ தான் இந்தியா வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் 4வது ஆளாக. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெஸ்லா முதல் ஷோரூம் மும்பையில் திறப்பு. சரிங்களா? டெஸ்லா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட இது. சரிங்களா? ஸோ அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா மும்பை மீன்ஸ் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பாந்த்ரா குர்லா வளாகத்தில் PKC நாட்டின் டெஸ்லா கார் ஷோரூம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ டெஸ்லா கார் ஷோரூம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா மும்பையில் பாந்த்ரா குர்லான்ற ஒரு இடத்துல தொடங்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. அது வந்து யாருக்குன்னா நம்முடைய காமராசர் ஐயா, முன்னாள் முதல்வர். சரிங்களா? ஸோ அவருடைய பிறந்தநாள், அது எத்தனாவது பிறந்தநாள் அப்படின்னு கூட சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து அதை நோட் பண்ணி வச்சேன். இந்த நம்பர் ஈஸியாக வச்சுக்கலாம் பாருங்கள். 1 2 3 முன்னாள் முதல்வர் காமராசரின் 123வது பிறந்தநாள் விழா. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனாவது பிறந்தநாள் விழானா 1 2 3 அந்த டேட்டில். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பேரிடர் மேலாண்மையின் மீள்தன்மையின் முன்னோடி. ஸோ இப்போ நிறையா வந்து இயற்கை சீற்றம், பேரிடர் எல்லாம் நமக்கு ஏற்படுது. ஸோ அதில் வந்து இந்தியாவில் பெஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னா UP தான் இருக்கான். ஸோ அதுதான் பேப்பரில் இருந்தது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி வச்சிட்டேன். பேரிடர் மீள்தன்மையின் முன்னோடி. பேரிடர் எதனா வந்துச்சுன்னா அங்கே சீக்கிரமாக சீரமைப்பு பணிகள் நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதனுடைய நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். ஏன்னா நமக்கு சில டைம் இந்த நம்பர்ஸ் கேட்டுருவாங்க. பேரிடர் நிவாரண கட்டுப்பாட்டு அறை 1070. சரிங்களா? அடுத்து ஆம்புலன்ஸ் 108, காவல் 112. சரிங்களா? அந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு. 1070 வந்து கட்டுப்பாட்டு அறை, ஆம்புலன்ஸ் 108, காவல் 112. ஓகே, நெக்ஸ்ட் இது தமிழ்நாடு சேர்ந்த ஒரு திட்டம் இது. ஸோ இது எக்கனாமிக்ஸில் ரிலேட்டடாக இருக்கும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு தான். சரிங்களா? ஸோ 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம். சரிங்களா? அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். 2021இல் மக்களை தேடி மருத்துவ திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கான மருந்துகள் மக்களின் வீடுகளுக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன. ஸோ டயபெட்டிஸ், சுகர் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுக்கே போயிட்டு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, மருந்துகள் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் இன்னும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காச நோய் இறப்பை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதில் தமிழ்நாடு முன்மாதிரியாக செயல்படுகிறது. ஸோ டிபி இருந்தால் அந்த நோயை வந்து முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக காச நோய், சுகரு, பிளட் ப்ரெஷர் இது ரிலேட்டடாக நிறையா வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து பயன்பட்டுச்சு. எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மருத்துவ பயன்கள், தாய் இறப்பு விகிதம் 2023-2024 45.5ஆக இருந்த நிலையில் 2024 to 2025 இது 39.4ஆக குறைந்துள்ளது. ஸோ நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் வருது இல்லையா, பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் இந்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாய் இறப்பு விகிதம் 2023 இந்த 2024 45.5ஆக இருந்தது. ஸோ 2024 முதல் 2025 வரை 39.4ஆக குறைந்துள்ளது. அதே மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் டைமில் தாய் சேய் நலத்திட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அடுத்து குழந்தை இறப்பு விகிதம் பற்றி சொல்கிறாங்க. 2023-24 8.2ஆக இருந்தது. 2024 முதல் 25 வரை 7.7ஆக குறைந்துள்ளது. ஸோ அவ்வளோ மெடிக்கல் வந்து நம்ம சாதனை செஞ்சுருக்கோம், குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சுக்லா வந்து போயிட்டு வந்தார் இல்லையா, சுமன் சுக்லா. ஸோ அவருடைய அந்த திட்டம் இது ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம இது இன்னொரு பேப்பருடைய கட்டு, அதனால் வந்து அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு நியூஸை 2-3 பேப்பரில் படித்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும், அதனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அந்த விண்கலத்து பேர் இங்கே பார்க்கலாம் நம்ம. அவர் எந்த விண்கலத்தில் போனார், திட்டம் பேர் ஆக்சியம் படித்தோம் சரிங்களா. ஸோ எந்த திட்டம் அப்படின்னா திட்டம் ஆக்சியம். ஸோ விண்கலத்துக்கு நேம் வந்து டிராகன் விண்கலம். அவர் போனது வந்து டிராகன் விண்கலம். ஓகே நெக்ஸ்ட் இது இங்கே பார்த்துட்டோம். இது ஆல்ரெடி 1984 வந்து இதில் இன்னும் டேட்டா ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ராகேஷ் சர்மா போனார் சொன்னேன். பட் அவர் வந்து எந்த விண்கலத்தில் போனார், ரஷ்ய விண்கலத்தில். ஓகேங்களா. இப்போ சுக்லா போனது வந்து அமெரிக்காவில் இருக்க நாசா விண்கலம் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போனது ராகேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய விண்கலம். ரா ஃபஸ்ட் லெட்டர் காமனாக அவர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகேஷ் சர்மா ரஷ்ய விண்கலத்தில் போயிட்டு வந்திருக்காரு சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்காக நான் 2-3 பேப்பரை நான் கட் பண்ணி வச்சேன். ஓகே, தமிழக சிறைகளில் விரைவில் டாமினேட் கோபுரங்கள், கைதிகளின் கைபேசி ராஜ்யத்தை ஒழிக்க நடவடிக்கை. ஸோ சிறைக்குள்ளே வந்து நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தடுக்கிறதுக்காக தமிழக சிறைகள் வந்து டாமினேட் கோபுரங்கள் வந்து சீக்கிரமாக அறிவிக்க போகிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இது ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஜூன் மாத வேலையின்மை விகிதம் 5.6 பதிவு. 5.6 இருக்கான். ஜூன் மாதத்தில் வேலை இல்லாதவங்க இந்தியா ஃபுல்லாக இது டேட்டா சரிங்களா. ஸோ எவ்வளோ பேருக்காங்கன்னா 5.6% வந்து ஜூன் மாதத்தில் யாருக்குமே வேலை இல்லை அப்படின்றாங்க. அடுத்து ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோ இருக்குது இங்கே கீழே சைடில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 5.1. ஏப்ரல் மாதத்தில் 5.1% பேர் இருந்திருக்காங்க. இது ஜூன் மட்டும் கிடையாது, மே ஜூன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சரிங்களா. மே மற்றும் ஜூன் மாதங்களில் வேலையின்மை விகிதம் 5.6% இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து அந்த டேட்டா இருந்தது, அதனால் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான டேட்டா ஞாபகம் வச்சுங்க. 5-6 கண்டினியூ நம்பராக வருது பாருங்கள். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரி, மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் சென்னைக்கு 128வது இடம். ஸோ மாணவர்கள் படிப்பு எங்கே படிக்கணும் மாணவர்கள், ஸோ ஃபுல்லாக படிக்கலாம். வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சரிங்களா. இங்கேருந்து ஃபாரினில் போய் படிக்கிறாங்க இல்லையா, அப்ராடில். ஸோ அது மாதிரி அப்ராடில் படிக்கிறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, எந்த இடம் எந்த ஊர் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பிளேஸ் வச்சு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ் கொடுக்குறாங்க, தென்கொரியா சியோல்ன்ற பிளேஸ் சரிங்களா. அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. 2வது ஜப்பான், 3வது பிரிட்டன், 4வது ஜெர்மனி, 5வது ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தென்கொரியா, 2வது ஜப்பான். நம்ம அப்புறம் சென்னை இது வந்து 128 சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சென்னை 128 கீழே போட்டிருக்காங்க, இங்கே அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். இந்த பட்டியலில் மும்பை 15 இடங்கள் முன்னேறி 98வது இடம். மும்பை வந்து 98வது இடத்துல இருக்குது சரிங்களா. அதே மாதிரி டெல்லி 104வது இடம், பெங்களூரு 108வது இடம். இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ சென்னை இது 128. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து மும்பை 98. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கடந்த ஆண்டு 1.4 குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தப்படவில்லை சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ லாஸ்ட் இயர் 2024 1.4 கோடி குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடல சரிங்களா. அது WHO ஐநா டேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து. இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது. பட் நம்ம அரசியலுக்குள்ளே போல் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறோம். ஓகே, அண்டர்லைன் பண்ணது டேட்டா மட்டும் பார்க்கலாம். கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு மத்திய அரசு ரத்து செய்தது சரிங்களா. ஸோ எப்போ வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து ரத்து செஞ்சாங்க, என்ன ஆர்டிக்கல் பாருங்கள், 370. இது நம்ம புக்கில் இருக்குது சரிங்களா. இயர் டேட் மட்டும் பார்த்துங்க, 2019 ஆகஸ்ட் இருந்துச்சு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன பண்ணாங்க, லடாக்காக ஒன்று பிரித்தாங்க, ஜம்மு காஷ்மீராக 2 யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க சரிங்களா. ஓகே, அதே மாதிரி எந்த அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே ரைட் சைடு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அட்டவணை 6 சரிங்களா, அதையும் மென்ஷன் பண்ணிங்க. அட்டவணை 6ல் சேர்க்கணுன்றத கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ வந்து அதை ரத்து செஞ்சாங்க, 2019 ஆகஸ்ட் 5 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ வேளாண்மை வேளாண் துறை சார்ந்தவங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து திட்டங்கள் முதலீடு செய்யறதுக்காக அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. 50,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, அந்த திட்டத்தை பற்றி தான் இதுங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறோம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. 100 மாவட்டங்கள். இந்த 50 கோடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் கிடையாது. சரிங்களா, ரொம்ப லோவஸ்ட்டாக. சரிங்களா, வேளாண்மை வந்து சரியாக நடக்காமல் இருக்கிற இடம், ரொம்ப புவராக இருக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, 100 மாவட்டங்களில் நடப்பு நிதியாண்டு 6 ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்தப்படும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா மாவட்டத்துக்கு கிடையாது, ஃபஸ்ட்டு 100 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, மொத்தம் எத்தனை துறைன்னு பாருங்கள். 11 துறைகள், மாநில அரசு திட்டங்கள், தனியார் துறை ஆகியோரின் கூட்டு ஒத்துழைப்புடன் தற்போது நடைமுறையில் உள்ள 36 திட்டங்களுடன் இணைந்து செயல்படும். ஆல்ரெடி ஒரு 36 திட்டம் போயிட்டு இருக்கு, அது கூட இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி தான் முக்கியமான பாயிண்ட். விவசாயிகளுக்கு குறைந்த கடன் வழங்கல் அளவில் உள்ள 100 மாவட்டங்கள். எந்த இடத்துல உற்பத்தி கம்மியாக இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, விவசாயம் எந்த இடத்துல குறைந்த வட்டி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இதை செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா, ஓகே. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இதில் இன்னொரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு வந்து 20,000 கோடி வந்து முதலீடு செய்கிறாங்க. சரிங்களா, ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து 20,000 கோடி. அடுத்து இந்த டேட்டா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேட்டோ தலைவர் அவருடைய நேமுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நேட்டோ தலைவருடைய நேம், நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட். சரிங்களா, ஸோ அந்த நேமுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து தமிழ்நாடு விழா. சரிங்களா, தமிழ்நாடு வந்து விழா வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா, எப்போ கொண்டாடுறாங்க, ஜூலை 18. சரிங்களா, ஸோ ஜூலை 18 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விழா. தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய ஜூலை 18ஆம் தேதி ஆண்டுதோறும் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடுன்ற விழா வந்து ஜூலை 18 கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான டேஸ் கேட்பாங்க, தமிழ்நாடு டே எப்போ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்போ ஆன்சர் ஜூலை 18. நெக்ஸ்ட், ஹைதராபாத்தில் வேளாண்மை ஆய்வு மையம் வைக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ ஹைதராபாத்தில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆய்வு மையம் வைக்க போகிறாங்க. அதுக்காக ஒரு 2 கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. டாஃபேவின், ஜேபாம் மற்றும் இக்ஸாரிசாட் ஒப்பந்தம், 2 கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை பார்த்துங்க, ஹைதராபாத். ஓகே. நெக்ஸ்ட், நாடாளுமன்ற உணவகத்தின் புதிய உணவு பட்டியல் அறிமுகம். சரிங்களா, இதெல்லாம் வந்து என்ன முக்கியமான டேட்டா எடுத்தேன்னா இங்கே ரைட் சைடு அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா அறிவிச்சது. ஸோ இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ 2024க்கு என்ன பேர், அப்போ இந்த வருஷத்துக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படி கொண்டாடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவும் நான் எதுக்காக எடுத்தேன்னா நேமுக்காக தான் எடுத்தேன். எப்படி நேட்டோவுக்கு நான் சொல்லணும், ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய நேமுக்காக எடுத்தேன். ஓகே, ரிசர்வ் வங்கி ஆளுநர் நேம் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. சில டைம் வந்து பேர் கூட கேட்டுருவாங்க, ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார், தற்போதைய ஆளுநர் பேர் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா தான் ரிசர்வ் வங்கியோட தற்போதைய ஆளுநர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். புதிய வருமான வரி மசோதா மீது 285 பரிந்துரைகள். சரிங்களா, வருமான வரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, 285 ரெக்வஸ்ட் இருக்குது. சரி, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டம். ஸோ வருமான வரி சட்டம் எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1961. சரிங்களா, இப்போ புதுசாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க இந்த இயர் 2025. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த பரிந்துரைகள் வந்திருக்கு. வருமான வரி வந்து செலுத்துகிறவங்களுக்காக சில சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க, அதுக்காக பரிந்துரைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா 1961. ஸோ இது எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க, சரி ரெடி பண்ணிட்டுன்னா இங்கே இந்த சைட் ரைட் சைட் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். புதிய வருமான வரி சட்டத்தை அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது, பட் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. புதிய வருமான சட்டம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, 2026 ஏப்ரல் 1.
சரிங்களா. இது வரைக்கும் வந்து எத்தனை திருத்தங்கள் அதில் கொண்டு இருக்குன்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்க. இதுவரை பல்வேறு பிரிவுகளில் 65 முறை 4000க்கும் மேற்பட்ட அதிகமான திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது வரைக்கும் 4000க்கு மேலே வந்து அதை திருத்தியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு ஜிகேக்காக நான் நோட் பண்ணி வச்சேன். ஸோ அமெரிக்காவில் வந்து 3வது கட்சியாக ஒன்று தொடங்க போகுது. சரிங்களா. இந்தியா வந்து பல்வேறு கட்சி முறை இருக்குது. இந்தியாவில் ஒரு கண்ட்ரிக்கும் இந்த கட்சி முறை ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி முறை தான். சரிங்களா. சில கண்ட்ரியில் ஒரு கட்சி முறை இருக்கும், சில நாட்டில் இரண்டு கட்சி இருக்கும். ஸோ அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருந்தது. சரிங்களா. ஸோ 3வது கட்சி ஒன்று வரப்போகுது. ஃபஸ்ட்டு அந்த 2 கட்சிகள் என்ன பேர் பார்த்தலாம் இங்கே ஃபஸ்ட்டில் அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சியும் 2 இருந்தது. இப்போ 3வதாக என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கட்சி. பேரே வந்து பாருங்கள் அமெரிக்கா கட்சி. அதை யார் தொடங்குறாங்க அப்படின்னா எலான் மாஸ்க். இந்த டெஸ்லா இருக்காரு இல்லையா, டெஸ்லா ஓனர், அவர் தான் அமெரிக்கா கட்சின்னு பேரே அமெரிக்கா கட்சின்னு வச்சுருக்காரு. சரிங்களா. இதை வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் அந்த எலான் மாஸ்க் பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், என்டர்டைன் பண்ணிக்க பாருங்கள். தனது 21வது வயதில் படிப்பிற்காக அமெரிக்காவுக்கு வந்த மாஸ்க் 50 வயது எட்டுவதற்கு முன்பே உலகின் முன்னணி கோடீஸ்வரராக வாழ்ந்தார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காக்கார் கிடையாது, இவர் வேறு கண்ட்ரி. ஓகேங்களா. இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் பிறக்கிறார். சவுத் ஆஃப்ரிக்காவில் இவரோட நேட்டிவ். இவர் ஸ்டடி சம்மந்தமாக 21 வயசில் வந்தார் அமெரிக்காவில். அங்கேயே செட்டில் ஆகிட்டார். சரிங்களா. செட்டில் ஆகி அங்கேயே வந்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டார். ஆனால் அவரால் அதிபர் ஆக முடியாது. ஏன்னா ஒரு நாட்டோட அதிபர் ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் அதிபர் ஆக முடியும். சரிங்களா. ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம போய் அங்கே குடியுரிமை பெற்றாலும் நம்மளால் அதிபர் பதவி வகிக்க முடியாது. அது ஒவ்வொரு கண்ட்ரியோட அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டது. சரிங்களா. புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, கட்சி பேர் அமெரிக்கா கட்சி. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் போதும் கேட்டால். நெக்ஸ்ட், ஸோ அந்த விண்வெளி பற்றி தான் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம சுமன் சுக்லா அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ கண்டென்ட் ரொம்ப சின்னதாக இருக்காது, ஜூம் பண்ணியே சொல்கிறேன். சரி, 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த நால்வரும் அவங்க என்னென்ன டெஸ்ட் செஞ்சாங்க அந்த சுக்லா பண்ணுற அந்த டீட்டெயில் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ்ரோ சார்பில் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் ஒரு கண்ட்ரி அவங்க. ஸோ அவங்கவுங்க கண்ட்ரி சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு தான் வந்து அந்த ஸ்பேஸில் பண்ணாங்க. ஸோ அது இஸ்ரோ சார்பில் சுமான்ஷா சுக்லா என்ன பண்ணார் அதை இங்கே மென்ஷன் பண்ணி, திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நீல பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழி உட்பட நுண்ணுயிர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளை சுக்லா விண்வெளியில் மேற்கொண்டார். சரிங்களா. ஒரு முக்கியமான 7 தான் அவர் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம 1984 ரஷ்யா விண்கலத்தில் பூமியை சுற்றி வந்த ராகேஷ் சர்மா. அவருக்கு அப்புறம் இவர் தான் போயிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா இதில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 1971 ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் தொடங்கப்பட்டது. சரிங்களா. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்வெளி நிலையம் தொடங்கப்பட்ட வருஷம் எப்போன்னு கேட்கலாம். அது எந்த இடத்துல, ஸ்ரீஹரிகோட்டா எந்த ஸ்டேட்டில் இருக்குது நமக்கு கேள்வி கேட்கலாம். 1971 ஆந்திரா மாநிலம். சரிங்களா. அப்புறம் இதுவரை இஸ்ரோ என்னென்ன பண்ணியிருக்கு அதுதான் இங்கே போட்டிருக்கேன். சந்திரயான் எந்த வருஷம் 2008, மங்கள்யான் 2013, சந்திரயான் 3 2023, 3 கரெக்டாக தான். ஸோ சந்திரயான் 3னா 2023. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன். ஓகே, பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் என்ற பெயரில் விண்வெளியில் ஆய்வு நிலையத்தை 2035க்குள் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கண்ட்ரி கிடையாது, ஒரு முக்கியமான 3 கண்ட்ரி, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு விண்வெளி நிலையம் மேலே ஸ்பேஸ் ஷிப்பில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அப்படி கிடையாது. சரிங்களா. ஸோ நம்ம சொந்தமாக வைக்கணும் அப்படின்ற இந்தியா வந்து அதை முடிவு எடுத்திருக்காங்க. அது எப்போன்னா 2035க்குள்ளே வைக்கணும். அதுக்கு பேர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, BAS, பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்கான வந்து ஆய்வு வந்து எப்போ வந்து மேற்கொள்கிறாங்கன்னா 2028 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பயிர் உற்பத்தியை மேற்படுத்த ரூபாய் 24,000 கோடி திட்டம். இது இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே டேட்டா தான் இங்கேயும் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதனால் இது பார்த்துட்டோம். அதனால் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த இந்திய விண்வெளி வீரர் உள்நாட்டு விண்கலத்தில் பயணிப்பார். சரிங்களா.
ஸோ ஆக்சிஜன் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு பயணித்து வெற்றிகரமாக முடித்து வந்துட்டார். ஸோ இந்த சுகன்யா திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. சரியா, சுகன்யா திட்டம்னா என்ன? மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புதல். ஸோ எப்போ அனுப்ப போகிறாங்க அப்படின்னா 2027 செயல்படுத்த திட்டம் சொல்லியிருக்காங்க. பட் அது சாத்தியமா இல்லையான்னு பிறகு தான் தெரியும். சரிங்களா, இப்போ அந்த விண்வெளி நிலையம் பற்றி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, பாரதிய அந்தரிக்ஷன். ஸோ அதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரத்னு நேம் வச்சுருக்காங்க, பாரத் விண்வெளி நிலையம். சரிங்களா, ஸோ அந்த நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மொத்தமாக எப்போது மனிதன் வந்து விண்வெளிக்கு போவான்னா 2035 நம்மளுடைய சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் பணி நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு நேம் வந்து பாரத். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் நேமு. ஸோ 3 நாடுகள் இணைந்து வந்து ஒரு ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. ரஷ்யா, இந்தியா, சீனா. இந்த 3 நாள் வந்து ஒரு முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்க. அதனால் அப்ரிவேஷன் தான் இது, ஆர்ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அப்படின்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா. ஸோ ஆர்ஐசி அப்படின்னா ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஒரு அப்ரிவேஷனுக்காக தான் அது வச்சேன் நான். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நாட்டின் தூய்மையான நகரம் இந்தூர். சரிங்களா, நம்ம கண்ட்ரியிலே ரொம்ப தூய்மையான நகரம் எதுனா இந்தூரம். 8வது ஆண்டாக சாதனை. தொடர்ந்து 8 வருஷம், ஸ்டார்டிங்லேருந்து 8 வருஷம். யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர். இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா, ஸோ மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஆண்டுதோறும் வந்து ஸ்வச் சர்வேஷன் அப்படின்ற ஒரு தூய்மை கணக்கெடுப்பு நடத்துவாங்க ஒரு வருஷமும். சரிங்களா, ஸ்வாச் சர்வேஷன். சரிங்களா, இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்தூர் தான். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகையை வச்சு இதை டிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இதே பிரிவில் இப்போ மக்கள் தொகை மாறுது. சரிங்களா, 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் உத்தரப்பிரதேசில் நொய்டா தூய்மை நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா, இதே வந்து 3லேருந்து 10 லட்சம் பேர் இருக்கிற மக்கள் தொகையில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நொய்டா, யூபி. சரிங்களா, யூனியன் பிரதேசமான சண்டிகர், கர்நாடகா, மைசூர் ஆகிய நகரம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கான். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த ஹெட்டிங் மட்டும் ரொம்ப முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஹைலைட்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு சோதனை பண்ணாங்க, ஆகாஷ் பிரைம் ஏவுகணைன்னு. சரிங்களா, இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பால் டிஆர்டிஓ வடிவமைக்குள்ள பாரத் டைனமிக் நிறுவனம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் ஆகாஷ் ரக ஏவுகணைகள் இந்திய இராணுவத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ 2009 ஆகாஷ் என்ற ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த இயற்காக நோட் பண்ணேன் எப்பத்துலேருந்து ஆகாஷ் அந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றது அப்படின்னு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நேட்டோவுடைய தலைவருக்காக நான் அந்த நேமுக்காக வச்சுருக்கேன். நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே. சரிங்களா, ஸோ நேமுக்காக வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த டேட்டா தான். இது வந்து இன்னொரு பேப்பர் சுகன்யன் திட்டம் பற்றி. அதனால் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். சரிங்களா, இதில் என்ன எக்ஸ்ட்ரா டேட்டானா 8 முறை முதலாவது இந்தூர் வந்திருக்கு. ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க? ஸ்வச் சர்வேக்ஷன் திட்டம் வந்து 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, மத்திய பிரதேசம் இந்தூர் 8வது முறையாக முதலிடம் பிரித்துள்ளது. இதுவும் பார்த்துட்டோம். 3லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே உத்தரப்பிரதேசம் நொய்டா ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ தான் பார்த்தோம் இந்த டேட்டா. ஸோ 2016 இதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், PMDT-KY மாவட்டங்களின் தரைவரிசைப்படுத்தப்படும். நாட்டின் மிகவும் வளர்ச்சியடையாத 112 மாவட்டங்களில் இது வந்து இந்து எடிட்டோரியல்லேருந்து எடுத்த டேட்டா. சரிங்களா, இந்த யோஜனா நேமுக்காக நான் இதை எடுத்தேன். சரிங்களா, ஸோ இந்த யோஜனா எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2018 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, எப்போ தொடங்கினாங்க? 2018. அடுத்த ஸ்லைடில் அது என்ன டீட்டெயில்னு இருக்கும். ஸோ இந்த யோஜனா வந்து 112 மாவட்டத்தில் இப்போது இது பண்ண போகிறாங்க. 112 வளர்ச்சியாத மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்குது. சரிங்களா, PMDT-KY பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. சரியா, தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 100 விவசாய மாவட்டங்கள். இந்த டேட்டா தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. ஸோ அந்த யோஜனா நேம் இங்கே இருக்குது. அங்கே யோஜனா மென்ஷன் பண்ணல நியூஸ் பேப்பரில், பட் இந்த எடிட்டோரியலில் யோஜனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா,
ஸோ முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த வட்டி கணக்கு, வங்கி கடன். ஸோ எது ஒரு வில்லேஜில் டெவலப் ஆகாத, எங்கெங்கே இந்தியாவில் இருக்க டெவலப் ஆகாத கிராமங்களை 100 விவசாய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு 36 ஆல்ரெடி ஒரு 36 திட்டங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அது கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக கொஞ்சம் கடன் கொடுத்துருக்காங்க. 24,000 கோடி வந்து திட்டத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த யோஜனா நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? PMDDKY, தன் தானிய கிருஷி யோஜனா, சரிங்களா? அடுத்து மேம்படுத்தப்பட்ட நிஸ்தார் மீட்பு கப்பல் கடற்படை இணைப்பு, சரிங்களா? ஸோ புதுசாக வந்து ஒரு கப்பலை ரெடி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? INS நிஸ்தார் மீட்பு கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது, சரிங்களா? இதை வந்து ஆல்ரெடி இருக்கிற கப்பல் தான். ஸோ இந்த கப்பல் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நிஸ்தார்ன்றது ஆல்ரெடி இருக்கிற கப்பல் தான், சரிங்களா? எப்போ இது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா 1971 வந்துச்சு. இங்கே ரைட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. ஸோ 1971 வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க, சரிங்களா? என்ன சார் அட்வான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீன தொழில்நுட்பம் போட்டிருக்காங்க, நிறையா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி பழைய நிஸ்தார் இந்த ரைட் சைட் கீழே போட்டுருங்க பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் வெயிட் அப்படின்னா 800 டன் எடை கொண்டதாக இருந்தது, சரிங்களா? அவ்வளோ லோடு தான் வந்து எடுத்துகிட்டு போகும். பட் இப்போ இருக்கிறது வந்து பாருங்கள், நவீன தொழில்நுட்பம் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,500 டன் எடையும் 120 மீட்டர் நீளம் கொண்டது, சரிங்களா? ஸோ இந்த ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல் வந்து ரொம்ப வெயிட்டு சுமந்துட்டு போவோம், லென்த்தும் அதிகம். ஸோ அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்கன்றாங்க. நிஸ்தார் அப்படின்னா ஒரு மீட்பு கப்பல், சரிங்களா? நீர்மூழ்கி மீட்பு கப்பல். ஓகே, நெக்ஸ்ட் ஐநா பாதுகாப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன், சரிங்களா? இந்தியா வந்து சில ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு, சரிங்களா? ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி யாருன்னா பி ஹரிஷ், சரிங்களா? பி ஹரிஷ் என்பவர் ஐநாவுக்கான பாதுகாப்பு கவுன்சிலில் தலைவராக இருக்கார் இந்தியா சார்பாக. சரி, என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அமைதி, பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி, காலநிலை மாற்றம், எண்ம ஒத்துழைப்பு, மனித உரிமைகள், பாலினம், உலகளாவிய ஆளுகையை மேம்படுத்தல் ஆகியவை குறித்த ஆய்வுகள் இடம்பெற்றுள்ளன, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கீழே பாருங்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் செய்து இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக வேணும். நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர உறுப்பினர் கிடையாது. ஸோ எங்களை வந்து இந்தியன் பீப்புளை வந்து நீங்கள் நிரந்தர உறுப்பினராக மாற்றுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இது என்ன டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யன் கம்பெனி இந்தியாவில் அவங்களுடைய கம்பெனி இருக்குது. ஸோ அது என்ன கம்பெனின்றதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் மீது பொருளாதார தடையை ஐரோப்பிய ஒன்றியம் வெள்ளிக்கிழமை விதித்தது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ரஷ்யாவுடைய கம்பெனி இருக்குது. என்ன கம்பெனினா ரோஸ்நெஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். குஜராத் மாநிலத்தில் வாடினாரில் உள்ள ரோஸ்நெஃப்ட் நிறுவனம், இதுவும் ரோஸ்நெஃப்ட் தான். சரி, ரோஸ்நெஃப்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ரஷ்யன் கம்பெனி அப்படின்னு நமக்கு தெரியணும், சரிங்களா? அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரோஸ்நெஃப்ட் அப்படின்னா ரஷ்யன் கம்பெனி. இது ஆல்ரெடி தான் பார்த்தோம், INS உடைய மீட்பு கப்பல், சரிங்களா? ஓகே, இது என்ன எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும், இது இன்னொரு பேப்பரு. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து எந்த நிறுவனம் செஞ்சது, இது வந்து அந்த பேப்பரில் இல்லை, அதனால் இது எடுத்திருக்கேன். இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம். ஸோ இந்த நிஸ்தார் வந்து அட்வான்டேஜாக லேட்டஸ்ட்டாக வந்து மாடிஃபை பண்ணது எந்த நிறுவனம் அப்படின்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் நிறுவனம் வந்து இது லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமைனிங் டேட்டாலாம் அந்த பேப்பரில் இருக்கிறது தான். ஓகே, பெண் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தமிழகத்தில் தான் அதிகமாக உள்ளனர். ஸோ தமிழ்நாட்டில் தான் ஹைகோர்ட்டில் தான் வந்து பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது யார் சொன்னதுன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு KR ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து தமிழகத்து நீதித்துறையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 213 சிவில் நீதிபதிகள் 130 பேர் பெண்கள், சரிங்களா? பெண்கள் தான் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் லாஸ்ட்டு, சரிங்களா? இந்த வீக்கோட லாஸ்ட்டு CA தான். ஸோ உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் இந்தியா ரஷ்யா நிறுவனம் கூட்டாக தயாரிக்கும் துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளது. ஸோ AK-203 ஒரு நவீன துப்பாக்கி ரகம் வந்து
உத்தரப்பிரதேசத்தில் அமேதின்ற ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இது இந்த AK-203 வந்து எந்த கம்பெனியோட லிங்க் அப்படின்னா ரஷ்யா. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம டெக்னாலஜி எல்லாமே நம்ம ரஷ்யன் கிட்ட தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ தெரியாத கொஸ்டின் நீங்கள் ரஷ்யான்னு அடிக்கலாம். சரிங்களா? ஸோ ரஷ்யா கிட்ட தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம வாங்குகிறோம். சரிங்களா? ரஷ்யா, அப்புறம் எப்படின்னா ஃப்ரான்ஸ், லண்டன். சரிம்மா, இதுதான் வந்து இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது மாதிரி வீக்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னிலேருந்து குரூப் 2க்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா நமக்கு 71 days இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறையா வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்கனாமிக்ஸும் அடிக்க முடியும். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்போ தான் போட முடியும். ஸோ ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ஸோ இது இம்பார்ட்டன்ட், நான் எடுத்திருக்கேன். ஸோ இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீக்கில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்தது அப்படின்னு. இதுதான் இந்த 7 days நடந்தது. திரும்பவும் சண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இருக்கிறது வர சாட்டர்டே நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.